அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான காணொளி ஆசிரியர் தேர்வாரியத்திலிருந்து ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் டெட்டு கொடுத்துருந்தாங்க. அது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு காணொளி தான். ஆசிரியர் தேர்வாரியம் அறிக்கை எண் 1B/2026 நாள் 12/5/2026. அனண்டம் ஆசிரியர் தேர்வாரியத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு அறிக்கை எண் 1/2026 இவ்வாரிய இணையதளத்தில் 13/2/2026 அன்று வெளியிடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி அரசு பள்ளிக்கல்வித்துறை செயலரின் நேர்முக கடித எண் 30/3/2026 புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்து வருகின்ற ஆசிரியருக்கு மேற்படி நடைபெறவுள்ள தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் 2026 பங்கேற்க அனுமதி கோரப்பட்டது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கவர்மெண்ட் எய்டட் அண்ட் ப்ரைவேட் இதில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்குமான ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது 13/2/2026 அன்று அறிவிக்கப்பட்டது. இதற்கான எக்ஸாமினேஷன் ஜூலை 4 மற்றும் 5 தாள் 1 தாள் 2 நடைபெறப்போகுது. இதில் தற்போது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் பணிபுரிந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு கடித எண் நாள் 7/4/2026 மற்றும் 30/4/2026 வழங்கப்பட்டுள்ள அனுமதியின் அடிப்படையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் தற்போது பணிபுரிந்து வருகின்ற தகுதி வாய்ந்த ஆசிரியர்களுக்கு மட்டும் மேலே குறிப்பிட்டுள்ள அறிக்கையின்படி நடைபெறவுள்ள தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2க்கு இவ்வாரிய இணையதளத்தில் www.trb.in.gov.in விண்ணப்பிக்க 13/5/2026 முதல் 27/5/2026 வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேட் ஆல்ரெடி இந்த டெட்டுக்கான அப்ளிகேஷன்ஸ் 13/5/2026 முடிஞ்சு போச்சு. மேலும் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எடிட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸுமே டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தற்சமயம் யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான அந்த அனண்டமும் சேர்த்து கொடுத்ததுனால ஸோ அவங்களும் இந்த டிஆர்பியோட வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுன்றதுக்காக 27/5/2026 வரை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக. இந்த வாய்ப்பை நாமும் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா பணிக்கு செல்லாமல் இருக்காங்கள்ல, பிஎட் படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது திருமணம் ஆன பின்னாடி வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய பல தேர்வர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களையும் கருத்தில் கொண்டு முக்கியமாக பெண் தேர்வர்கள் அதிக பேர் இருக்காங்க. அவங்களுடைய கருத்தையும் தமிழக அரசு கொஞ்சம் ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னா நான் ஒர்க்கிங் டீச்சர்ஸும் இதில் பங்கு பெறலாம். அதாவது இதோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் எழுதணும்னு இது கான்செப்ட். இது எப்படி சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஸ்பெஷல் டெட்டுன்னு சொல்லுவாங்க. நாம் அனைவரும் ஒரு கோரிக்கை வச்சோம் அப்படின்னா அது காமன் டெட்டாக மாற வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ புதியதாக டிவிகே அரசாங்கம் பதவியேற்றுள்ளது. ஒரு கோரிக்கை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருமே வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்களின் அரசாங்கமாக அது செயல்பட்டு ஒரு காமன் டெட்டாக அதை மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இது நியமன தேர்வு அல்ல, இது தகுதி தேர்வு மட்டும்தான். ஆல்ரெடி ஏற்கனவே பல ஆசிரியர் பெருமக்கள் அப்ளை பண்ணிட்டாங்க, ஒர்க்கிங்கில் இருக்காங்க. தற்சமயம் வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாமல் குடும்ப சூழ்நிலை மற்றும் பல்வேறு சூழ்நிலை காரணமாக பிஎட் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆனால் முழு நேரமாகவே பிஎட்டுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. வேலைக்கே போகாமல் இதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றது நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய மாணவர்கள் சார்பாகவும் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் நாமும் கோரிக்கை வைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைப்போம். ஏன் அப்படின்னா நான் டீச்சர்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும்
இந்த 2026 ஜூலை 4ஆம் தேதி நடக்கக்கூடிய டெட் 1 பேப்பர் 1 5ஆம் தேதி நடக்கக்கூடிய பேப்பர் 2 இது ரெண்டுக்குமே ஒரு வாய்ப்பு அளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் தேர்ச்சி அடைஞ்சு அடுத்த நியமன தேர்வுக்கு அவங்க தயாராக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்பயுமே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சமமான ஒரு வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் சமூக பொருளாதார நிலையை மேம்பட முடியும். இது என்னோட கருத்து. எப்பயுமே பார்த்திங்கன்னா மக்களிடம் ஒரு கோரிக்கை ஆசிரியர் பெருமக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அரசு நிறைவேற்றுன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை நம்ம கொடுக்குறோம். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளேயே காமன் டெட்டாக அதை மாற்றிட்டாங்க அப்படின்னா பல பேர் இந்த எக்ஸாமினேஷன் எழுத வாய்ப்பு இருக்குது. நல்லதே நடக்கும், நல்லதே நடப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. நாமும் அரசு அப்படி ஒரு அறிக்கையை தரும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்போம். நன்றி.